யாரு? இத அன்பால கட்டி கொண்ட ஆளு யாரு? வம்போடும் தெம்போடும் விளையாடும் இந்த பிள்ளையாரு நம்மளோட சூப்பர் ஸ்டாரு. கால கால வீட்டுக்குள்ள வந்து சேரும் இந்த கதையில இருக்குது பல ராகம். போல போல கண்ணீரும் மாறி போகும் இத பார்க்கும் நம்ம யாவருக்கும் நல்ல நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம். இப்ப சொன்னியே இதாண்டா சரியான முடிவு. செய்டா செய். அவளை திரும்ப திரும்ப பாரு. விரட்டி விரட்டி காதலி. கல்யாணத்தை முடி. அந்த குடும்பத்தை அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். விட மாட்டேன்ப்பா, விட மாட்டேன். எனக்கு எவ்வளவு அடி மேல அடி விழுந்தாலும் சரி, அவளை கல்யாணம் பண்ணாம விட மாட்டேன். தலைவரே என்னடா? ஐயோ தம்பிக்கு என்னாச்சு? தம்பி ஒண்ணு இல்ல, பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டான். என்ன விஷயம் வந்த சொல்லு. ஐயா விஷயத்தை கேள்விப்பட்டு நேரா உங்ககிட்ட தான் வர்றேன். என்ன? மாதவி ஸ்டேஷனுக்கு போய் அம்மாவை பார்த்து பேசிருக்கா. ஏதோ மிரட்டின மாதிரி பேசினதா தெரியுது. கைய கட்டி போட்டு வம்பு பண்ண பாக்கறாள அவ. கஸ்தூரி வெளியே வரட்டும், அவளை கவனிச்சு. அப்பா நீங்க ஸ்டேஷன்ல போய் அம்மா கிட்ட பேசுங்க, நான் என்ன பாத்துக்கிறேன். நீங்க போங்க. இல்ல இது எப்படி? அப்பா எனக்கு ஒண்ணு ஆகல. பண்ணீங்க கிருஷ்ணா. வேண்டாப்பா, நீங்க முதல்ல போங்க. டேய் கிட்ட இருந்து தம்பிய ஹாஸ்பிடல் கூட்டு போய் சரி பத்திரமா வீட்டுல விட்டுரு. சரிங்க. நான் போய் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா சரி, நீங்க போங்க. வாங்க தம்பி. மேல கம்ப்ளைண்ட கொடுத்துட்டு உன்னை உள்ள வச்சுட்டு எத்தனை கேஸ போட முடியுமோ அத்தனையும் போட்டு பெயில் கிடைக்காத அளவுக்கு பண்ணிட்டு கடைசியா ஒன்னைய வந்து நேர்ல பார்த்து மிரட்டிட்டு போயிருக்கானா அந்த மாதவி சாதாரண ஆள் இல்ல. நம்ம குடும்பத்துக்கே உண்டான அந்த திமிர் பிடிச்ச ரத்தம் எப்படி அவளுக்கு தான் தெரியல. கொஞ்ச நாள் நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டாள்ல, அந்த திமிர் தான் அவளை இப்படி எல்லாம் பேச சொல்லுது. கடைசி என்னதாமா சொன்னா? சொன்னா கிருஷ்ணா அவளை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னாதான் நான் வெளியில வர முடியுமா. கர்ப்பம்னு சொல்லி கிருஷ்ணாவை மிரட்டினா, அதை கலைக்க வந்தேன்னு சொல்லி ஒன்ன லாக்அப்ல வச்சுட்டா. ரெண்டுத்துக்கு நடுவுல ஒண்ணுமே பண்ண முடியாத மாதிரி ஊர் தலைவரா நானே குழம்பு போயிருக்கேன். இதுல குழம்பு என்ன இருக்கு? அவளுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க பண்ணிடுங்க. என்னமா சாதாரணமா சொல்ற? சாதாரணமா மட்டும் இல்ல, சாதகமாவும் சொல்றேன். எப்படி பண்ணலாம் நீயே சொல்லு. மாதவி கிருஷ்ணாவை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வரணும், நான் வெளியில வரணும். நீ வெளியே வரணும்னா அது அவ கிருஷ்ணாவை கட்டினாதான் முடியும். அவ வைக்கிற செக்கு தானே. உன்னை சட்டத்தால பேசினா, அவனை ஊர் மக்களை வச்சு பேசினா, ரெண்டு பக்கம் ஆட்டம் காட்டுறா. ஆட விடுங்க. அவ ஆட்டத்துக்கு ஆரம்பத்துல நாமளும் சலங்கு கட்டுவோம், அதுக்கப்புறம் சங்க அறுப்போம். கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, கொஞ்சம் கொடூரமாவும் இருக்கு. வேற வழி இல்லைங்க. கிருஷ்ணா ஒத்துக்க மாட்டா. அவனை கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வைங்க. அவ ஊரையே சாட்சியா வச்சாலும் அவ என்ன கேக்குறாளோ அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சம்மதிங்க. சமாதானமா போங்க. அவளுக்கு நம்பிக்கை வரணும், அப்பதான் நானும் வெளியில வருவேன். வந்த பிறகு அவ ஆட்டத்தை நான் வேற விதமா மாத்தி ஆடி காட்டுறேன். கஸ்தூரி, மறுபடியும் போலீஸ் அதுன்னு எதுவும் பிரச்சனை ஆயிடாத. ஊர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷனே நம்ம ஆளுங்களுக்காக தான் கட்டினதுன்னு எங்க தாத்தா அடிக்கடி சொல்வாரு. இந்த போலீஸ் கோர்ட்டு இதுல எல்லாம் எனக்கு பயம் இல்லைங்க, பழகிடுச்சு. பாத்துட்டேன்ல. உனக்கு இருந்து பழகிடுச்சு, எனக்கு வந்து பழகிடுச்சு. சரிம்மா, இப்ப நீ என்ன சொல்றியோ அப்படியே இனிமே நடக்கும். முதல்ல மாதவிக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி கேஸ வாபஸ் வாங்க இருக்கிற வழியை பாக்குறேன். மற்றதெல்லாம் வீட்டுல பேசிக்கலாம். நான் ஒண்ணு இங்க கதை பேச வரலமா. 10 நிமிஷம் டைம் கேட்டீங்க, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க. டைம் பார்த்து பேசுறதுக்கு நான் என் பொண்டாட்டிய ஒண்ணு இங்க வாடகைக்கு விடல. என் மனைவி கிட்ட பேச எனக்கே டைமா.
நீங்க எங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க சார். ஏன் அடுத்து நீங்க பேசணுமா? ஏன் சார் வம்பு பண்றீங்க? கிளம்புங்க சார். கவலைப்படாத கஸ்தூரி, கூடிய சீக்கிரம் உன்னை வெளியே எடுத்துறேன். நான் வரேன். ம். அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நீங்க காலையில வெளியில போயிருந்தீங்கல்ல? என்னம்மா? பிரீத்தி மனசு சரியில்லாம இருக்காளே, அவளுக்கு ஒரு ஆறுதலா இருக்குமேன்னு கோயிலுக்கு கூட்டிட்டு போன அத்தை. போயிட்டு வர வழியில என்னாச்சும்மா? அந்த கிருஷ்ணா வழியில நம்ம பிரீத்தி கிட்ட. பிரீத்தி, பிரீத்தி நில்லு பிரீத்தி. ஏய், கைய விடு. பிரீத்தி ப்ளீஸ். கைய விடு சொல்றேன். ப்ளீஸ் பிரீத்தி. அவனுக்கு நல்லா வேணும் பொறுக்கி பையன். எதுக்கு அவன் மறுபடியும் நம்ம வீட்டு பொண்ணுகிட்ட வந்து பேச வரணும்? வந்ததுக்கு தான் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டானே அத்தை. நமக்கும் ஊர்ல 10 பேர் இருக்காங்க. உங்க மாமா சொல்லி வச்சிருப்பாருல, அதான் நல்லா மாட்டினான். அம்மா, வர்ற வழியில நம்ம ஆளுங்க சொன்னாங்க. அது உண்மையானு எனக்கு தெரியல. எங்க அவ? ஏங்க, அவன் மேல எந்த தப்பும் இல்லங்க. அவளையும் கேக்குறீங்க நீங்க? நீ கூட போனியா? ஆமாங்க, அவனை ஊர்ல இருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்து நல்லா அடிச்சு போட்டாங்க. அதுதான் நான் இப்ப அத்தைக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஊர்ல நம்ம ஆளுங்க இருந்ததால பிரச்சனை இல்ல. இல்லனா என்ன ஆகுறது? இத தொடர விடக்கூடாது. அதுக்கு என்னடா செய்யணும்னு சொல்ற? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை உள்ள தள்ள வேண்டியதான். ஏண்டா உன் புத்தி இப்படி போகுது? போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு போனா விசாரணைக்கு பிரீத்தியும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கணும். இதெல்லாம் தேவையா? இத பாருப்பா, பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கோம். நாமளும் முன் யோசனை இல்லாம முன்கோபத்தோட இருந்தா நமக்கு தான் பிரச்சனை. அதனால இந்த பேச்சை இத்தோட விட்டுடு. சொல்லிட்டீங்களம்மா, இனி நான் பாத்துக்கிறேன். என்னடா பண்ண போற? வம்பு பண்ண போறியா? எந்த வம்பும் பண்ண மாட்டேமா. என்னால பிரச்சனை வராது, போதுமா? ஆனாலும் அவனை நான் பாத்துக்கிறேன். ஏண்டி சித்ரா, இவன் பேசிட்டு போறத பார்த்தா ஏதோ திட்டத்தோட தான் இருக்கான் போல இருக்கு. நீ போய் என்னன்னு கேளு. சரிங்க அத்தை. சித்ரா, பிரீத்தி எங்கம்மா? ரூம்ல இருக்கா அத்தை. ஓ, ப்ளீஸ் பிரீத்தி, உன்னை கெஞ்சி கேக்குறேன் ப்ளீஸ். ஆமா அத்தை, நீங்க தீபாவளிக்கு தான் வெடி வெடிப்பீங்க. நான் தினம் தினம் வெடி வைப்பேன். இப்படியே நீங்க ஜெயில் கம்பிய புடிச்சு புடிச்சு உங்க ஆயுள் ரேகை தேய தேய ஆயுள் முடியற வரைக்கும் இங்கே இருக்க வேண்டியதுதான். சீக்கிரமா என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க சொல்லுங்க. அப்பதான் அச்சுத போடவும் ஆசீர்வாதம் பண்ணவும் உங்களை நான் வெளியே கொண்டு வர முடியும். இல்லன்னா நிரந்தரமா உள்ளதா. இவ்வளவு நடந்து போச்சுமா, நானும் சவாலா பேசிட்டேன். எதுக்கும் பயப்படலமா. அப்புறம் அம்மா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நான் தான் உன் மகன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதுமே, கிருஷ்ணாவை எனக்கு உரிமையோடு கட்டி தருவாங்கம்மா. இதுக்காக எதுக்குமா இவ்வளவு பொய் நாடகம்? சொத்துக்கு ஆசைப்படுற குடும்பம் உன்னை ஏத்துக்காதடி. அம்மா, நியாயமா பார்த்தா நாகேந்திர ஆண்டு அனுபவிக்கிற சொத்துல உனக்கு பங்கு இருக்கு இல்லம்மா. அந்த சொத்தை கிருஷ்ணா மூலமா நான் அடைச்சு காட்டுறேம்மா. அவங்க சொத்துக்காக பிரீத்திய கிருஷ்ணாவுக்கு கட்ட பாக்குறாங்க. நானும் அதே சொத்துக்காக கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணி காட்டுறேன். இது பேராசையோ வஞ்சமோ கிடையாதுமா, உரிமை, என்னோட உரிமை. ஜாக்கிரதம்மா, சந்தேகம் வராம பாத்துக்க. சரிம்மா.
இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு தாம்மா கர்ப்ப நாடகம் ஆட முடியும்? ரொம்ப நாள் மறைக்க முடியாதுமா. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட கிருஷ்ணாவை கட்டியே ஆகணும். அம்மா நீ எப்பமா வரப்போற? சீக்கிரம் வாமா. தனியா என்னால போராட முடியலம்மா. எனக்கு தெரியலம்மா என்ன பண்றதுன்னு. ஏங்க ஒரு விஷயங்க. என்னம்மா என்னாச்சு? மாதவி ரூம்ல யார் கூடயும் போன்ல பேசிட்டு இருக்காங்க. கர்ப்பம் இல்ல, நாடகம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்ற? இதெல்லாம் வெறும் நடிப்பா? ஆமாங்க, ஏதோ திட்டத்தோட தான் அவ இங்க இருக்கா. கர்மம், நம்ம வீட்ல இருந்துட்டு அவ ஏதோ பண்ண போறாங்க. இதனால நமக்கு ஏதோ பிரச்சனை வந்துடக்கூடாதுங்க. சரிம்மா, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இதோ பாருங்க, ஏதாவது பண்ணி அவளை சீக்கிரமா வெளியேத்துங்க. என்ன? ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றது? ச்சே. வராதவங்க வீடு தேடி வந்திருக்கீங்க, ஏதாவது தகவலா? அது என்ன தயக்கம் வாதியா இருக்கு? எப்படி சொல்றதுன்னு தெரியல. எங்களை பிரத்தியார நீங்க நினைக்க தேவையில்லை. எதுவா இருந்தாலும் நீங்க சங்கோச்சப்படாம சொல்லலாம். பஞ்சாயத்துல ஐயா வார்த்தைக்கு கட்டுப்பட்டுதான் மாதவியை என் வீட்டுல தங்க வச்சேன். என்னாச்சு? அதனால ஏதாவது பிரச்சனையா? அந்த பொண்ணால எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, ஆனா அந்த பொண்ணே பிரச்சனையா இருக்கு. என்ன வாதியாரியா புது கதை சொல்றீங்க? அந்த பொண்ணோட போக்கே புரியாத விடுகதையா தான் இருக்கு. அத புரிஞ்சிக்கவே முடியல. அப்ப போக்கு சரியில்லையா இல்ல போற பாதை சரியில்லையா? அது ஆளே சரியில்லை. தப்பா ஏதாவது? அப்படி எதுவும் பார்க்காம சொல்லக்கூடாது. ஆனாலும் அது யார் கூடவோ போன்ல பேசுது. கர்ப்பம் இல்ல, நடிப்புன்னு ஏதேதோ முணுமுணுக்கிறதா என் மனைவி என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டா. என்ன வாதியாரியா குண்டத்துக்கு போடுறீங்க? அப்படின்னா கர்ப்பம்னு நடிக்கிறாளா? அது நடிக்குதா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணலாம் எனக்கு தேவையில்லைன்னு தோணுது. ஆனா அந்த பொண்ணை என் வீட்டுல வச்சிருக்க என் மனசு இடம் கொடுக்கல. எப்போ உங்க மனசுக்கு பிடிக்கலையோ அப்பவே பெட்டி பெட்டிக்க எடுத்துக்கிட்டு கிளம்ப சொல்ல வேண்டியதானே? சொல்லிடலாம், வெளியே போன அனுப்பிச்சிடலாம். ஆனா ஐயாவோட உத்தரவு கட்டுப்பட்டுதான் நாங்க எதுவும் கண்டிப்பா நடந்துக்காம இருக்கோம். அதனால பாதர, எனக்கு எல்லாம் புரியுது. எப்போ உங்களுக்கு இஷ்டம் இல்லையோ இனி வேண்டாம். இனி அந்த பொண்ணை தங்க வைக்கிறதுக்கு நான் வேற ஏற்பாடு பண்றேன். எதுக்குங்க உங்களுக்கு சிரமம்? போதும், அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்து நாம பட்ட பாடு. விட்டு தொலைங்க. அப்படியெல்லாம் பட்டுன்னு வெட்டி விட்டுற மாதிரி பண்ணக்கூடாது மங்களம். அவ நல்லவளா கெட்டவளான்னு ஆராயாம ஒரு பொண்ணா பாரு. அந்த வகையில பாவம் அது. பாவம் பாவம்னு பார்த்துதான் நமக்கு பாவம் வந்து சேருது. சரிங்க வாதியார, ஐயா நீங்க கிளம்புங்க. அந்த பொண்ணை எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்த்துறேன். நான் எதுவும் தப்பா சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. சேச்சா, என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இந்த அளவுக்கு பாத்துக்கிட்டதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். சரி, நான் வரேங்க ஐயா. வரமா? வரேன் தம்பி. வாங்க. இன்னும் என்னங்க யோசனை? அவளை எங்க தங்க வைக்கிறதுன்னா? இல்ல மங்களம், அவ கர்ப்பமா இல்ல நடிக்கிறாளான்னு எல்லாமே வாதியார் சொல்லிட்டு போன பிறகு எனக்கு சந்தேகமா இருக்கு. முதல்ல அதுக்கு ஒரு வழி பண்ணணும். பஞ்சாயத்துல அவ கர்ப்பம்னு சொல்லிதான் நம்ம பொண்ணு கல்யாணத்தையும் நிறுத்தினா. இப்ப இவர் அவ கர்ப்பமே இல்லங்கிறாரு. அப்பா என்ன பேசுறீங்க? போய் நான் மாதவியை கட்டிக்கணுமா? ஆமா. அவ யாருன்னு தெரியாத ஒருத்திப்பா. இருக்கட்டும், எனக்கு இது அவமானம். பரவாயில்ல, நம்ம குடும்ப கௌரவமே காத்துல பறந்துரும்பா. பறக்கட்டும். என்ன பாச்சு உங்களுக்கு? பரவாயில்ல கிருஷ்ணா, எனக்கு கஸ்தூரி வெளியே வரணும். அதுக்கு நான் பலிகடை ஆகணுமா? அப்போ உங்க அம்மா உனக்கு முக்கியம் இல்லையா? அப்ப உங்க மகன் வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம் இல்லையா?
இது அந்த பொண்ணு கிட்ட இழிச்சு பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிடுறேன். பைக்ல ஒன்னா போகும்போது இடிச்சுது, வாழ்க்கையில ஒன்னா சேரணும்னா கசக்குதா? அப்பா எத்தனை தடவை சொல்லிருக்கேன், அதெல்லாம் அம்மா சொல்லிதான்ப்பா பண்ண. இதையும் உங்க அம்மா தான் சொல்றா, பண்ணு. அதுக்காக நான் அவ கழுத்துல தாலி கட்டணுமா? ஏன் குழந்தை மட்டும் தான் கொடுப்பியா? ஐயோ அப்பா, அதுக்கு நான் காரணம் இல்லப்பா. மெடிக்கல் ரிப்போர்ட்டே சொல்லுதடா. கர்ப்பம்னு தான் சொல்லுது. காரணம் நான் தான் சொல்லுதா? அது இந்த ஊரே சொல்லுதடா. நீங்க நம்புறீங்களாப்பா? நம்பல. அப்புறம் ஏன் உங்க அம்மா ரிலீஸ் ஆகி வெளியே வரணும், மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நீங்க என்ன மடக்குறீங்கப்பா? கல்யாணம் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு பெத்தவங்க பண்றது. நம்ம வீட்டுல அதுக்கு மாறா பெத்தவங்க நல்லா இருக்கணும்னு நீ பண்ணிக்க. அந்த மாதவிய அதுக்கு நான் செத்துடலாம்ப்பா. செத்துட்டா அசிங்கம் போயிடுமா? வீட்டை விட்டு ஓடிடுவேன். ஓடி போயிட்டா போன கௌரவம் திரும்பி வந்துடுமா? என்னதான்ப்பா செய்ய சொல்றீங்க? மறுபடியும் ஆரம்பிச்ச பேச்சுக்கே வரேன். உங்க அம்மா ரிலீஸ் ஆகணும், அதுக்கு மாதவி கொடுத்த கேஸ அவ வாபஸ் வாங்கணும். அதுக்கு நீ அவளை கல்யாணம் பண்ண சம்மதிக்கணும். அதுக்கப்புறம் கஸ்தூரி முதல்ல ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நடக்கிறத பத்தி பேசுவோம். நீ உன் முடிவை சொல்லி அனுப்பு. ஐயா வாங்கய்யா வாங்கய்யா வாங்கய்யா. வணக்கம்யா வணக்கம்யா. வாங்கய்யா வாங்கய்யா. ஐயா வணக்கங்க. வாங்கய்யா. எதுக்கு இவ்வளவு கும்பிட்டு போட்டு ருத்ரமூர்த்தி? எல்லாம் ஒரு மரியாதை ஐயா. மரியாதை மனசுல இருந்தா இயல்பா இருக்கும். இது ஓவரா நடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயாவே எங்க வீடு தேடி வந்திருக்கீங்க, அந்த சந்தோஷத்துல அப்படி பண்ணிட்டேங்கய்யா. என்ன மன்னிச்சிருங்கய்யா. வாங்கய்யா வாங்க வாங்க வாங்கய்யா. ஐயா வாங்கய்யா, உள்ள வாங்க. வாங்கய்யா வாங்கய்யா, உட்காருங்க உட்காருங்க. லட்சுமி, என்னங்க அரவிந்த், அப்பா யாரு வந்திருக்காங்கன்னு வந்து பாருங்க. சீக்கிரம் வாங்க. ஏன் அப்படி கத்துறீங்க? சாதாரணமா கூப்பிடுங்க, பயந்துட போறாங்க. சரிங்க. வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா அண்ணே? வணக்கம்மா. நல்லா இருக்கமா? வணக்கங்க ஐயா. வணக்கம் தம்பி. என்ன விஷயம் அந்த பக்கம்? ஐயா என்ன குடிக்கிறீங்க? சோடா? ஏங்க முதல்ல வீட்டுக்கு வந்திருக்காரு, சோடாவை குடிப்பீங்க? இருங்க, நான் சூடா காஃபி போட்டு கொண்டு வரேன். சரிம்மா. 2 காஃபியா? எனக்கும். ஐயா என்ன திடீர்னு? ஏதாவது தகவல்னா சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. விஷயம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. சில நேரங்கள்ல இது நமக்கு தேவையான இருக்கு. என்னையாச்சு? மாதவி கர்ப்பமா இருக்கிறது உண்மையா? எதுக்கு திடீர்னு இந்த சந்தேகம்? அதான் டாக்டர் சர்டிபிகேட் கன்ஃபார்ம் வந்துருச்சே. எந்த டாக்டர் சர்டிபிகேட் சொன்னது? மாதவியை செக் பண்ண அந்த லேடி டாக்டர். நீங்களும் டாக்டர் தானே, நீங்க ஏன் செக் பண்ணல? எனக்கு சந்தேகமா இருக்கு. ஐயா என் பையன் சுத்தமா படிச்சு முடிச்ச டாக்டருங்க ஐயா, அவனை சந்தேகப்படாதீங்க. என் சந்தேகம் அரவிந்த் மேல இல்ல, அந்த மாதவி மேல. என்ன திடீர்னு மாதவி மேல சந்தேகம்? தவறான கர்ப்பம் சந்தேகம் வரத்தானே செய்யும். நாகேந்திரனும் கர்ப்பம் இல்லைன்னு நிரூபிக்கத்தானே இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. அந்த பொண்ணை தான் வீட்டுல தங்க வச்சிருக்கிற ஹெட் மாஸ்டர் என் வீட்டுக்கு வந்து பேசினார். அதுக்கப்புறம் தான் எனக்கு அவன் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சது. என்ன பேசினாரு? வேற என்ன, யார்கிட்டயோ போன்ல இதெல்லாம் டிராமா, கர்ப்பம் இல்லைன்னு பேசினதா தகவல். அதிர்ச்சியான மனுஷன் என்னை பார்க்க ஓடி வந்துட்டாரு. அப்படி கண்டிப்பா இருக்காதியா. நிச்சயமா மாதவி கர்ப்பம் தான். எல்லாருக்கும் அவன் மேல சந்தேகம் வந்த பிறகு நீங்க மட்டும் எப்படி கன்ஃபார்ம்னு சொல்றீங்க? டாக்டரே கன்ஃபார்ம் பண்ணது பொய்யா போகாது. உங்க ஃபீல்டு மேல உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை, அதான் விட்டு கொடுக்காம ஸ்ட்ராங்கா பேசுறீங்க. சரி, எதுக்கும் நம்ம சந்தேகத்தை தீர்த்துக்க ஊர் சார்பா நீங்களும் ஒரு முறை டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்மான்னு பாருங்க. மன்னிக்கணும்,